ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனல். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சக்கரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு இனிப்பு தோசை எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இப்போது ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை தோல் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வேக வச்சுட்டு கூட நீங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க. எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஆவியில வேக வச்சுக்கலாம். நான் இப்போ இதைய ஒரு ஸ்டீமர்ல வேக வைக்க போறேன். உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பானையில கூட இருந்து வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா கிழங்கையும் இப்படி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாவே கிழங்கு வெந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திறந்து பார்த்துடலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க, கரண்டியில எடுக்கும்போதே அப்படியே பாதியா உடையுது. இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டியில் இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டியே இல்லை. நடுவில் நார் மாதிரி வந்துச்சுன்னா அதை வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இதோட ஒரு 1/2 கப் ரவையை வந்து சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் பரவாயில்ல. இதோட ஒரு 1/4 கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். கிழங்குலே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்குங்க, அதனால் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். இதோட ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பால், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வெல்லம் சேர்க்கும்போது வெல்லத்தை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்தா தான் வெல்லம் சீக்கிரம் கரையும், இல்லைன்னா நடுவில் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 1/2 கப் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரண்டியில் கலக்கிறத விட இப்படி ஒரு விஸ்க் வச்சு கலக்கும்போது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வருங்க. ஒரு நிமிஷம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ இதில் கட்டியே இல்லை. ரவை கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் திக்காகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு எவ்வளோ கெட்டிப்பட்டிருக்கு. இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றிட வேணாங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகம் ஊற்றிட்டோன்னா அதுக்கப்புறம் தோசை சுடுறதுக்கு வராது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது இதோட ஒரு 1/4 கப் துருவின தேங்காயும் போட்டுக்கலாம். நான் டிஸ்கிரிட் கோகோனட் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம். எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. சின்ன தோசையாக சுட்டுக்கலாம். இது மேலே எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் கழிச்சு இந்த தோசையை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இன்னொரு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு இந்த நவம்பர் மாதத்துலேருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் நல்லா நிறைய கிடைக்குங்க. சீசன் டைமில் இப்படி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த தோசையும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு செஞ்ச இனிப்பு தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம போட்டிருக்க அளவில் கிட்டத்தட்ட ஒரு 20 தோசை வருங்க. சக்கரவள்ளி கிழங்க ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் டிஷும் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.